விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல மனசுல ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய நேரங்க. குழப்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதுக்கெடுத்தாலும் குழம்பிருந்த உங்க மனசுல நல்ல தெளிவு உண்டாகும். எந்தெந்த வேலையை எப்படி செய்யணும், எந்த விதத்துல செய்யணும்னு ஒரு தீர்மானத்துக்கு வருவீங்க. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே சமயம் இந்த நேரத்துல நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக கர்வங்கிறது வேண்டாம். கோபப்படாம சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க வரப்போறீங்க. சின்ன சின்ன இழப்புகள் இந்த நேரம் இல்லாமல இல்லை, ஆனாலுமே இந்த நேரம் அனுபவ ரீதியாக நிறைய பாடத்தை கற்றுக்க போறீங்க. கொஞ்சம் கூடவே தன்னடக்க இருந்துட்டா நிறைய நல்ல மாற்றம் உங்களுக்கு விரைவிலே காத்திருக்குன்னு சொல்லலாங்க. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்ய வேண்டாம். நீங்க பெரியவங்களா நான் பெரியவனான்னு சண்டை சச்சரவு கூடவே கூடாது. இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே ஒரு அனுசரணையாக நடந்துக்கிட்டாதான் நல்ல மாற்றம் உண்டாகும். உழைப்பை முதலீடாக போட்டு பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் தான். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திலே இந்த நேரம் கவனம் செலுத்த பாருங்க. ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் பின்பற்றி வந்தாலே பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் எந்த மாதிரியான வழிபாட்டை நீங்கள் பின்பற்றணும், தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இதை எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலுமே ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பது தாங்க. எதையும் ஈஸியாக மறக்கிறதோ மன்னிக்கிறதோ மாட்டாங்க. ஈஸியாக யார்கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக நெருங்கி விலகவும் மாட்டாங்க. யோசித்து எல்லா கோணங்களையும் யோசித்த பின்னாடி தான் ஒருத்தரை நெருங்குவாங்கன்னு சொல்லலாம். நெருங்கின பின்னாடி அவங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கோபம், அன்பு, வேலை, கலை எது எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப தீவிரமாக அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இவங்க ரொம்ப விசுவாசமானவங்க. இவங்க மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் காசு பணம்லாம் கிடையாது, நேர்மை மட்டும்தான் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க மனசு வச்சா எதையுமே சாதிக்க முடியுங்க. ஏன்னா இவங்களுக்கு ராசி அதிபதியே கந்தவல் முருகனுடைய அம்சமாகவே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தான். எவ்வளவுதான் வாழ்க்கையில் போராட்டம் இருந்தாலுமே மன தைரியத்தோடு எதிர்கொண்டு முன்னுக்கு வரக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். இவங்ககிட்ட பொய்யான உறவுகளால் ரொம்ப நாளெல்லாம் நீடிக்க முடியாது. உண்மையோடு நடக்கக்கூடியவங்களுக்காக மட்டும்தான் இவங்க எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ரகசியமானவங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவங்க கிட்ட இருந்து எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. படைப்பாற்றல் இவங்களுக்கு இயற்கையிலே அதிகம்னு சொல்லலாம். தலைமைத்துவமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா ரொம்ப நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய நேரம் தாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நிறைய முன்னேற்றம் காத்திருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய சம்பள உயர்வு, பதவி உயர்வு கேட்காமலே கிடைக்கும். நீங்கள் ஒரு உயர்ந்த பதவியில் அமர்ந்து ஒரு 4 பேருக்கு நீங்கள் நேரத்தில் மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் அமர போகிறீங்க. உயர்ந்த பொறுப்பு எல்லாமே கையில் வாங்கக்கூடிய நேரம். நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நேரம். வீட்டில் உறவினர் வகையில் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் சண்டை சச்சரவு வரும் வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயத்தில் கவனம் பாருங்க. விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வாங்கின கடன் அடைக்க உண்டான பல வழிகளில் இந்த நேரம் தேட போகிறீங்க. இந்த நேரம் ஆரம்பத்தில் சில சங்கடம் இருந்தாலுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் காத்திருக்குது. செலவை முடிஞ்ச வரைக்குமே குறைக்க பாருங்கள். இந்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறப்ப இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எந்த வகையில் எல்லாமே சிக்கனமாக இருக்க உங்களால் முடியுமோ அதை எல்லாமே முயற்சி செய்ய பாருங்கள். இனி அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய சுப செலவு காத்திருக்குன்னு சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்குமே அமோகமான வருமானம் நடக்கும். பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த வழக்கு மாதிரியான விஷயம் சாதகமாக முடியும். எந்த வகையிலாவது பொருள் வரவுங்கிறது நீ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சந்திரனோட நகர்வு சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரத்தில் திசாபுத்தி சிறப்பாக இருந்தால் புதுசாக விளைநிலம் வாங்குவீங்க. விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் அற்புதமான பலனை பெற போறீங்கன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் எவ்வளவுதான் நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் ஆபத்துக்கு சமயத்தில் மட்டும் உதவ மாட்டாங்க. நீங்கள் மற்றவங்க உதவியை எதிர்பார்த்து நின்னீங்கன்னா ஏமாற்றம் தான் இந்த நேரம் மிஞ்சுன்னு சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறது எல்லாமே நல்லது தான். ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் பார்த்து பழக பாருங்கள். உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திடுவாங்க. இதனால மன நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் மற்றவங்க கிட்ட பழகிற பழக்கமாக இருக்கட்டும், உதவி செய்கிற விஷயத்தில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு சார்ந்திருக்கக்கூடியவங்க இந்த அரசு ஊழியர்களுக்கு எல்லாமே இந்த காலம் அனுகூலமாக இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் பெற்றோரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதுசாக வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க. இந்த நேரம் சின்ன வியாபாரிகளாக இருந்தாலுமே கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா பெரிய லாபம் கிடைக்கும். எதிரிகள் தொல்லைங்கிறது இந்த நேரம் அதிகமாக இருந்தாலுமே அவங்கள எல்லாமே தாண்டி நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க. எதிரிகள் இனி மறைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
உறவினர்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதிகமாக நம்புறாதீங்க. கொஞ்சம் சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உறவினர் வகையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அஷ்டம லாபாதிபதியான புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்குறார். அவரோட சூரியனை இணைஞ்சிருக்கிறார். சின்ன சின்ன அலைச்சல் இருந்தாலுமே கூடவே புதன் இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். உங்களுடைய ஆலோசனை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும். இதனால் பல முன்னேற்றம் காத்திருக்குது. இது வரைக்குமே 7ஆம் இடத்துல இருந்த குரு அஷ்டமஸ்தானத்தில் மாறதால சில முன்னேற்பாடுகள் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லதுங்க. இந்த நேரம் 5ல் சுக்கரன் உச்சமடைஞ்சிருக்கிறதால வீடு வாகனம் மாற்றுறதுக்கான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்குது. பிள்ளைகளோட முன்னேற்றம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். பூமி விற்பனை சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் லாபம் உண்டாகும். முடிஞ்ச வரைக்குமே எந்த வகையில் எல்லாமே அலைச்சலை குறைச்சிக்கொள்ள முடியுமோ, செலவுகளை குறைச்சிக்கொள்ள முடியுமோ அதை நீங்கள் பார்க்க பாருங்கள். சில நேரம் ஆரம்பத்தில் வேலையில் நெருக்கடி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆர்வமாக செயல்பட்டீங்கன்னா நீங்கள் நினச்சதை அடையலாம். இந்த நேரம் உங்கள் விருப்பத்துக்கு வர எதுவுமே நடக்க வாய்ப்பில்லை. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். அதனால் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. நல்லதை நடக்க நம்புங்க. நிச்சயம் அடுத்தடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். ராசிக்கு சூரியனோட பார்வை கிடைக்கிறதால மிகப்பெரிய ஏற்றம் கண்டிப்பாக இந்த நேரம் ஏற்பட போகுது. இந்த நேரம் தொழில் வியாபாரம் ரீதியாக நிறைய வாய்ப்புகளுக்கு காத்திருக்கும். நிறைய ஒப்பந்தம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. இது வரைக்குமே போட்ட முதலுக்கே பணம் எடுக்கலேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோச்சார ரீதியாக பார்க்குறப்ப ராகுவோட பார்வை செவ்வாயோட பார்வை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் எளிதில் எடுத்தெடுப்பிலே கிடைக்காது. கொஞ்சம் வில்லங்க மாதிரியான விஷயம் ஏற்பட்ட பின்னாடி தான் சொத்து அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கோச்சார குருவோட பார்வை அமைஞ்சிருக்கக்கூடிய விதம் இந்த நேரம் நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுக்கணும். சிவன் கோவிலுக்கு போங்க. தொடர்ந்து நீங்கள் தீபேற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தொடர்ந்து இந்த நேரத்தில் உதவி செய்கிறது மூலமாக பல நல்ல மாற்றங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் இந்த நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருமானம் உண்டு. கொஞ்சம் சின்ன சின்ன செலவு உண்டு. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்க. உங்கள் வீட்டில் திருமண வயசில் பெண்ணோ ஆணோ இருந்தால் வரன் அமைகிறதுல இந்த நேரம் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. வரனை தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருந்துக்குங்க. உறவினர்களுடைய இந்த நேரம் ஒற்றுமைங்கிறது அவ்வளோக்கா இருக்காது. கொஞ்சம் மனசில் அதிகப்படியான வேற்றுமையோடு தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய பழகக்கூடிய பழக்கத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கணவன் மனைவி உறவுக்கூடிய இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. மனதில் இருக்கக்கூடிய விஷயத்த வெளிப்படையாக பேசிக்கிட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சனி பகவான் ராகுவோடு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த தன்மை வேலை சும்மா அதிகமாக இருக்குங்க. சக்திக்கு மீறினதாக இருந்தாலுமே மனசில் வெறுப்பை காட்டாதீங்க. விரக்தியோடு செயல்பட்டிங்கன்னா எதுவுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்காது. கொஞ்சம் ஆர்வமாக செயல்படுங்க. தினமுமே அன்றாட கடமைகளில் உங்களால் என்னென்ன வேலை நீங்கள் கூடுதலாக கவனிக்க முடியுமோ அது எல்லாமே கவனிக்க பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கிடைக்கும். வேலையிலுமே சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்தால் இந்த நேரம் ஆரம்பத்தில் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். தசாபுத்தி அனுகூலம் இல்லாமல் இருக்கிறதால விருப்பத்துக்கு மாறாக இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் வேலையில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இருக்க முயற்சி செய்யுங்க. வேலை நிரந்தரமாகறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதாவது தற்காலிக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அது பணி நிரந்தரமாகறதுல இந்த வாரத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குன்னு சொல்லலாம். அது சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் இந்த நேரம் எடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. சக கூட்டாளிகள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுவாங்க. அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்க பாருங்கள். ஒரே தருணத்தில் பல பிரச்சனை இந்த நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்புங்க. ஒன்று போனால் ஒன்றுங்கிற ரீதியாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைங்கிறது ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த நேரம் கொஞ்சம் சத்துரு தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். புதுசாக கடன் பெறக்கூடிய முயற்சி மட்டும் தவிர்க்க பாருங்கள். கடனை விட கொடுமையான விஷயங்கிறது வேறு எதுவுமே இல்லை. இதனால் புது கடன் பெறக்கூடிய முயற்சி தவிர்க்க பாருங்கள். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கிரக அமைப்பு கொஞ்சம் அனுகூலமாக இல்லைங்க. வருமான வாய்ப்பு குறைஞ்சதாக இருக்கும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு தான் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அதனால் இருக்கக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. கிட்டத்தட்ட இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வருமானமும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அமைன்னு சொல்லலாம். முயற்சியின் பேரில் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதுரியமாக செயல்பட்டிங்கன்னா நிறைய நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாங்க. பொதுமக்கள்கிட்ட உங்கள் கருத்துக்களை சொல்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. இந்த நேரம் வம்புங்கிறது உங்கள் வாய் வார்த்தைகளை தான் ஏற்படக்கூடிய நேரம். அதனால் கவனமாக இருக்கணும். இதை மறந்துடாதீங்க. மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கல்வி நிலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். கவனக்குறைவு இல்லாமல் விட்டு செயல்படாதீங்க. எந்த விஷயமா இருக்கட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். தவறான எண்ணம் மனசில் வேண்டாம். கூட பழகக்கூடிய மாணவ மணிகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு பட்டால் அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. எக்காரணத்தை கொண்டு அவங்ககிட்ட நெருங்கி பழகிறது வேண்டாம். இதனால் நிறைய விஷயங்கள் துன்பங்களும் உங்களால் தவிர்க்க முடியும்னு சொல்லலாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். திருமணமான பெண்களாக இருந்தால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது கவலை அளிக்கலாம். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு தராது. வெளியில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் பணிச்சுமை சூழ்நிலை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்குன்னு சொல்லலாம்.
சனி ராகுவால அர்த்தாஷ்டக தோஷமும் குரு பகவானால அஷ்டமஸ்தான தோஷமும் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தினமுமே அன்றாட நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இரவு நேரம் வாகனம் ஓட்டுறதையும் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த நேரம் பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இந்த நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இல்லைன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து தொழில் ரீதியாக ஒரு பொருளாதார ரீதியாக தடை இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. விருச்சிக ராசிக்காரங்க முருகன் கோவிலில் சஷ்டி நாட்களில் அபிஷேக பொருட்கள் தர பாருங்க. அதோட கடலை பருப்பு நெய்வேத்தியம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பணம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ தொழில் நடத்தக்கூடிய இடத்துலையோ நிறுவனத்திலையோ ஒரு கொஞ்சமாக பச்சரிசி பருப்பி அதுக்கு மேலே ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய வாக்கியத்தை எழுதி இல்லைன்னா ஸ்ரீ விருச்சம்னு சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தை எழுதி நீங்கள் தொடர்ந்து தீப ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். தூங்கி எழுந்ததுமே உங்கள் உள்ளங்கையை தொடர்ந்து நீங்கள் பார்க்க பாருங்கள். இதனால நல்ல மாற்றம் தான். இதில் எல்லாத்த விட முக்கியமான விஷயம் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு கைப்படி மண்ணை எடுத்துகிட்டு வந்து தினமுமே நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை நடத்துறது மூலமாக கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகும். இது பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்தவித பிரச்சனைக்குமே ஒரு சிறப்பான தேர்வுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.